talk back, that you wanna talk. ஸோ ஹாய் guys, வெல்கம் டு த சேனல் Zone 14 ஃபுட்பால். ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கெலாம் நீங்கள் நல்லா லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு அடுத்தடுத்த என்ன கண்டென்ட் வேணுன்றது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கலாம். அட் த சேம் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, கமிங் டு த வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றினது பார்த்தீங்கன்னா, விச் பொசிஷன் இஸ் அ டிஃபிகல்ட் பொசிஷன் டு ப்ளே இன் அ ஃபுட்பால் டீம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, எல்லா பொசிஷனுமே மேஜரான பொசிஷன். பிகாஸ் எல்லா பொசிஷனும் ப்ராப்பராக இருந்து எல்லா பிளேயர்ஸும் ஒழுங்காக விளாண்டா தான் ஒரு ஃபுட்பால் கேமை நம்மளால் ஜெயிக்க முடியும். பட் இருந்தாலும் அதில் எது ஸ்ட்ராங்கான பொசிஷன்றது நான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி எல்லா பொசிஷனோட நீடட் அபிலிட்டிஸ் அண்ட் அந்த பொசிஷனுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்னலாம் கவரேஜ் இருக்குன்றதை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் பொசிஷன், கோல் கீப்பர். ஸோ ஒரு டீமோட கோல் கீப்பர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, அந்த ஒரு கோல் கீப்பரை வச்சு தான் உங்கள் ஹோல் கேமும் டிட்டர்மைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஒரு ஹோல் கேம் ஆடுறீங்க, அது 0-0ன்னு போகுது. அந்த டைமில் லாஸ்ட் மினிட்டில் அந்த கோல் கீப்பருக்கு ஒரு ஷாட் ஃபேஸ் பண்ணுறாரு, அதை அவர் சேவ் பண்ண 50-50னே வச்சுக்கோங்களேன். சேவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவர் அன்றைக்கி ஹீரோ. அவர் அந்த டீமை காப்பாற்றுறாரு, அந்த டீமுக்கு அவருக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. அவர் அதை சேவ் பண்ண முடியலனா இந்த டீம் தோற்றுருவாங்க, ஒரு பாயிண்ட்டும் கிடைக்காது. உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும், இதை சேவ் பண்ணியிருக்கலாமே, கீப்பர் ஏன் ஒழுங்காக பண்ணலன்னு. ஸோ கீப்பர் வந்து ரொம்ப ரொம்ப மேஜரான பொசிஷன், ஒரே ஒரு பொசிஷன். பிகாஸ் நீங்கள் வேறு ஏதாவது பொசிஷன் உங்கள் ஃபீல்டில் இருந்தால் கூட மல்டிபிள் பொசிஷன்ஸ் ஆடலாம் அந்த பிளேயர். பட் ஒரு கோல் கீப்பர் ஒரு டீமுக்கு ஒருத்தர் தான் ஆட முடியும். அதுலேயே உங்களுக்கு தெரியும்னா அது எவ்வளோ ஒரு மேஜரான பொசிஷன். அட் த சேம் டைம் ஒரு கோல் கீப்பர் டிபெண்ட்ஸ் ஆன் விச் டீம் இ பிளேஸ். லைக் ஒரு ரெலிகேஷன் டீம் ஒரு சின்ன டீம் விளாட்றாருனா அவங்களுக்கு ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க டெஃபினட்டாக. ஸோ அவங்க டெஃபினட்டாக நிறைய சான்சஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கீப்பருக்கு ஒர்க்கு மோசமாக இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் என்ன கேட்பீங்க, அப்போ பெரிய டீம் கீப்பருக்கு ஒர்க் இல்லையா? அவங்களுக்கும் டெஃபினட்டாக ஒர்க் இருக்குங்க. பிகாஸ் அவங்களுக்கு இப்போ இவங்க ஒரு 10-12 ஷாட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க 3-4 ஷாட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் அவங்க ஃபேஸ் பண்ணுற எல்லா ஷாட்ஸையும் அவங்க சேவ் பண்ணிடணும், மோஸ்ட்டாக சேவ் பண்ணக்கூடியது. ஸோ அது அவங்களுக்கு என்ன தேவை, அவுட்ஃபீல்ட் பிளேயர்ஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து எனர்ஜி போகும், ஒர்க் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க மோஸ்ட்லி அட்டென்டிவாக இருக்கணும், கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். இப்போ இருக்க மாடர்ன் டேக்கு ஸ்வீப்பர் கீப்பராக வந்து ஆடுறாங்க, ஒரு சிபியாக என்ன சப்போர்ட் பண்ணாலும் கீப்பரோட ரோல் மோஸ்ட்லி ஹாவ் டு பி கான்சன்ட்ரேட்டட், அட்டென்டிவ் அந்த பிச். அண்டு இப்போ வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷனும் நல்லா இருக்கணும். இப்போ இருக்க கீப்பர்ஸ்க்கெலாம் சேவ் மட்டும் பற்ற மாட்டேது, யூ ஹாவ் டு வெல் டிஸ்ட்ரிபியூட். லைக் நீங்கள் நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அதனால் இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு கோல் கீப்பராக இருந்தீங்கன்னா தேவைப்படும். கம்மிங் டு த டிஃபெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் ஃபுல் பேக்ஸ், ரைட் பேக், லெஃப்ட் பேக், விங் பேக்ஸாக கூட போட்டு ஆடுறாங்க. அட் த சேம் டைம் வி ஹேவ் சென்டர் பேக்ஸ். ஸோ ஃபஸ்ட் நான் ஃபுல் பேக்ஸ் பற்றி வரேன். ஃபுல் பேக்ஸோட ரோல் டெஃபினட்டாக ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுல் பேக்காக இருந்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃப்ளாங்க் அந்த சைட், இப்போ ரைட் பேக்காக இருந்தீங்கன்னா ரைட் சைட் ஃபுல்லாக நீங்கள் தான் கவர் பண்ணணும், லெஃப்ட் பேக்காக இருந்தீங்க லெஃப்ட் சைட் ஃபுல்லாக நீங்கள் தான் கவர் பண்ணணும். ஸோ ரைட் பேக்காக இருக்கீங்கன்னா நீங்கள் டிஃபென்ஸில் அந்த பர்டிகுலர் லெஃப்ட் விங்கரை நீங்கள் டிஃபென்ஸில் நீங்கள் வந்து உங்கள் 1v1 இருக்கட்டும், டியூவல்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வின் பண்ணணும். அட் த சேம் டைம் நீங்கள் அட்டாக்கு அந்த பர்டிகுலர் உங்கள் சைடில் ஆடுற விங்கருக்கு நீங்கள் போய் ஓவர்லாப்பிங் ரன்ஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம்லாம் இல்லை, பண்ணணும். அட் த சேம் டைம் கிராஸஸ் போடணும், பாசஸ் போடணும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி இன்வால்வ் இன் போத் டிஃபென்சிவ்லி அண்ட் அஃபென்சிவ்லி. இதுதான் ஒரு ஃபுல் பேக்ஸ்க்கான ரோலாக இருக்கும். கம்மிங் டு சென்டர் பேக்ஸ் த க்ரூஷியல் ரோல் இன் ஃபுட்பால். லைக் அது வந்து ஒரு ஸ்ட்ராங் சென்டர் பேக் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபர் சைடுன்னு சொல்லலாம் ஒரு டீமுக்கு. ஓகே, கம்பேரிட்டிவ்லி அவங்களுக்கான என்ன ரோல் இருக்கும் அவங்களுக்கு மோஸ்ட்லி. ஸோ தே ஹாவ் டு ஹோல்ட் தேர் பொசிஷன், தே ஹாவ் டு மார்க் தேர் மேன். ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்போசிஷன் டீம் அட்டாக்கரை நீங்கள் மார்க் பண்ணணும், அட் த சேம் டைம் உங்கள் பொசிஷனை ஹோல்ட் பண்ணணும், அண்ட் டிஃபென்சிவ்லி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அட் த சேம் டைம் ஹார்ஷாக போய் ரெட் கார்டு வாங்கிட்டீங்கன்னா உங்கள் மொத்த டீமே 10 பேர் வச்சு ஹோல் கேம் ஆடுவாங்க, விச் இஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ நீங்கள் உங்கள் ரொம்ப அட்டென்டிவாக இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த அட்டாக்கர் நீங்கள் மோஸ்ட்டாக அந்த அட்டாக்கர் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த ஹோல் மேட்ச்சு. அதனால் அது ஒரு மாதிரி அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி அந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் அவங்க கோல் ஸ்கோரிங் பண்ணலாம். இப்போ கார்னர் வருது இல்லை செட் பீஸ் வருதுன்னா தே ஹேவ் அன் அபிலிட்டி டு ஸ்கோரிங் கோல்ஸ். ஸோ மோஸ்ட்டாக டிஃபெண்டர்ஸ் வந்து டாலாக இருப்பாங்க, ஃபிசிக்கலாக இருப்பாங்க. பட் இப்போலாம் வந்து ஷார்ட்டாக கூட வராங்க நிறைய பேர். இப்போ வந்து இந்த பால் பிளேயிங் அபிலிட்டிஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கனால லைக் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ரோல்ஸ் இதுவாக தான் இருக்கும். கம்மிங் டு மிட்ஃபீல்ட் இஸ் அ மேஜர் பொசிஷன்
இன் ஃபுட்பால். பிகாஸ் அந்த ஒரு பர்டிகுலர் மிட்ஃபீல்ட், ஒரு டீமோட மிட்ஃபீல்டை வச்சு தான் அந்த கேமே டிட்டர்மைன் ஆகும். நீங்கள் என்ன ஸ்ட்ராங்கான அட்டாக்கர் வச்சுருக்கீங்க, என்ன ஸ்ட்ராங்கான டிஃபென்சர், கோல் கீப்பிங் பிளேயர் என்ன வச்சுருந்தாலும் உங்களோட மிட்ஃபீல்ட் தான் அந்த டாமினேஷன் பண்ண போகுது. பிகாஸ் உங்களுக்கு டிஃபென்சிவ் ஆஸ்பெக்ட் இருக்கும் போது உங்கள் டிஃபெண்டர்ஸ் கேம்குள்ளே இருப்பாங்க, அட்டாக்கிங் ஆஸ்பெக்ட் இருக்கும்போது அட்டாக்கர்ஸ் கேம்குள்ளே இருப்பாங்க. பட் மிட்ஃபீல்டர்ஸ் ரெண்டு நடக்கும் போதுமே அவங்க கேம்குள்ளே இருந்து தான் ஆகணும். அவங்கள வந்து மோஸ்ட்டாக டிஃபென்சிவ் பிளேயர்ஸும் தேடுவாங்க, அட்டாக்கிங் பிளேயர்ஸும் தேடுவாங்க. ஸோ யூ ஆர் த மோஸ்ட் வாண்டட் பிளேயர் இந்த பிச். கேமராவே உங்களை தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இதிலே நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. சிடிஎம், ஹோல்டிங் மிட்ஃபீல்டர் இருக்குது, நம்பர் 8 கேம், சிஎம்ஸ். ஸோ இதுமாதிரி வெரைட்டி ஆஃப் பொசிஷன்ஸ் இருக்குது. கம்மிங் டு ஹோல்டிங் மிட்ஃபீல்டர், ஒரு ஹோல்டிங் மிட்ஃபீல்டர் இட்ஸ் அ மேஜர் ரோல். பிகாஸ் நீங்கள் தான் பிவோட்டாக ஆடி அந்த டீமுக்கு வந்து சென்ட்ரலாக காப்பாற்றணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, மோஸ்ட்லி நீங்கள் ஒரு பொசிஷன் வச்சு பால் ஒரு ப்ளே பில்ட் பண்ணும்போது யூ ஹாவ் டு ஹோல்ட் த பால் பிஃபோர் ரிலீஸிங். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்கேனிங் போட்டு தான் ஆகணும். ஸ்கேன் பண்ணி எங்கே பாஸ் போடலாம், எது போட்டால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பாஸ் போடலாம். இந்த டைம் க்ரியேட்டிவாக இருந்து ரிஸ்கி பாஸஸ் போடலாம். பட் ஆனால் அது ஒரு மிஸ் பாஸ் ஆனாலும் அவங்க அப்படியே ஒரு கவுண்டர் வச்சு நம்மளை முடிச்சிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் கேட்க ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ரியாக்ஷன் டைம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் மிட்ஃபீல்டு இப்போ சைடில் ஒரு ஃப்ளாங்கில் ஆடுறீங்க, ஒரு ரைட் பேக் லெஃப்ட் பேக்காக ஆடுறீங்க, இல்லை விங்கில் ஆடுறீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த பர்டிகுலர் லெஃப்ட் பேக்கோ ரைட் பேக்கோ தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஒரு மிட்ஃபீல்டராக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு 3-4 பேர் கான்ஸ்டண்ட்டாக ப்ரெஷர் கொடுப்பாங்க. உங்களுக்கு பால் காலில் வச்சுக்கவே விட மாட்டாங்க. தே வில் மேக் யுவர் லைஃப் ஹெல். ஸோ அந்த பர்டிகுலர் கம்மி ரியாக்ஷன் டைமில் அவங்க வந்து டிசிஷன் எடுத்து அவங்க அந்த பாஸை மேக் பண்ணி அந்த ஒரு டீமையே கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மிட்ஃபீல்டர், த ஹோல்டிங் மிட்ஃபீல்டர். அட் த சேம் டைம் சிஎம்ஸ் வந்து டிஃபென்சிவ்லி ஹெல்ப் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அட்டாக்கிங் ட்ரான்சிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ப்ளஸ் நிறைய மிட்ஃபீல்டர்ஸ் லைக் சிஎம் வந்து கோல் ஸ்கோரர்ஸாகவும் இருக்காங்க. அண்ட் கம்மிங் டு கேம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஃப்ரண்ட் த்ரீயோட அட்டாக்கர்ஸோட பிளெண்ட் பண்ணி ப்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், ஒரு கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும். ஒரு கேம் வந்து ஒரு ரொம்ப க்ரியேட்டிவான பிளேயராக இருக்கணும். ஹீ மஸ்ட் பி அ க்ரியேட்டிவ் பிளேயர். அதாவது யூஸ்வலாக மித்த டீமில் பிளேயர்ஸ் பாஸ் போடுறதுக்கும் அவங்களோட பாசிங் சென்ஸ் அண்ட் அவங்களோட விஷன் நாலேஜ் வந்து டெஃபினட்டாக ஹை லெவலில் இருக்கணும். ஸோ அவங்களோட க்ரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் உங்களோட அட்டாக்கர்ஸ்க்கு ஒரு ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஆர்சனல் ஃபேன்னால எனக்கு ஓசல் ரொம்ப பிடிக்கும். அவர் க்ரியேட்டிவிட்டி லெவல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனால் அந்த அளவுக்கு யோசிக்க முடியுமான்னு கூட நமக்கு தெரியாது. பிகாஸ் ஒரு பிச்சில் ஆடிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து விஷனே வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறாங்க இல்லை டிவியில் காட்டுறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் விஷன் தான் இருக்கும். ஓகே, இங்கே இருக்காங்க 2 பிளேயர் இருப்பாங்க, அவர் 3ஆவதாக ஒரு பிளேயருக்கு ஒரு பாஸ் போடுவார். அந்த பாஸை யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ த கேம் ஹேஸ் டு பி மோர் க்ரியேட்டிவ். கம்மிங் டு ஃப்ரண்ட் த்ரீ அட்டாக்கர்ஸ். ஸோ அட்டாக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் விங் இருக்காங்க, ரைட் விங் இருக்காங்க, விங்கர்ஸ் இருக்காங்க. அட் த சேம் டைம் நீங்கள் ஸ்ட்ரைக்கராக எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைக்கரே வந்து இப்போ நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரைக்கராக ஆட வைக்கலாம், இப்போ ஃபால்ஸ் நைனாக ஆட வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது. பட் உங்களுக்கு கம்மிங் டு விங்கர்ஸ் உங்கள் ரோல் என்ன? மோஸ்ட்லி லெஃப்ட் ஃபுட் பிளேயர்ஸ் ரைட் விங்கில் ஆடுறதும், ரைட் ஃபுட் பிளேயர்ஸ் லெஃப்ட் விங்கில் ஆடுறதும் இட்ஸ் வெரி காமன். பிகாஸ் அவங்களோட ஸ்ட்ராங்கர் ஃபுட்டில் அவங்க கட் பண்ணி ஷாட் எடுக்கிறதுக்கான ஒரு அபிலிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்காக பர்டிகுலராக இதை ஃபாலோ பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இதான் ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் முகமது சாலா, புகாயோ சாக்கா அவங்கலாம் வந்து ரைட் விங்கில் தான் ஆடுவாங்க. அண்ட் ஜெரமி டோக்கு அண்ட் அதர் பிளேயர்ஸ் லைக் மார்டினெல்லி, லைக் ரைட் ஃபுட் ஸ்ட்ராங்காக இருக்க பிளேயர்ஸ் டெஃபினட்டாக லெஃப்ட் விங்கில் தான் ஆடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஆனால் ட்ரெடிஷ்னலாக ஆடுறவங்க இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் ஓகே, ரைட் ஃபுட் பிளேயர்ஸ் ரைட் விங்கில் ஆடுறவங்க சில டீம் ஆடுறாங்க, அதை பெருசாக பார்க்காம. பட் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். அவங்களோட ரோல் என்னவாக இருக்கும்? அவங்க பர்டிகுலர் விங்கில் தே ஹாவ் டு கிரியேட் சான்சஸ், தே ஹாவ் டு பி அ கோல் ஸ்கோரர், கோல் மிஷினாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் கட் பண்ணி ஷாட்ஸ் எடுக்கணும். அவங்க வந்து அந்த கிராஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லை கட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபுல் பேக்கை வந்து டேக் ஆன் பண்ணி நீங்கள் உள்ள டி பாக்ஸ்குள்ளே போய் சான்சஸ் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் இருக்குது. அட்டாக்கிங் ஆஸ்பெக்டில் இது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் உங்கள் சைட்லேருந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய எதிர்பார்ப்பாங்க டீம். டிஃபென்சிவ் ஆஸ்பெக்டில் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, யூ ஹாவ் டு ஹெல்ப் யுவர் ஃபுல் பேக். இப்போ இருக்க மாடர்ன் டேயில் ட்ராக் பேக் பண்ணி அவங்க ஃபுல் பேக்கு ஹெல்ப் பண்ணுற ரோல் வந்து எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் அவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக அந்த பர்டிகுலர் சைடு, இப்போ ரைட் விங்காக எடுத்திங்கன்னா அந்த ரைட் சைட் ஃபுல்லாக அப் அண்ட் டவுன் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் விங் லெஃப்ட் சைட் ஃபுல்லாக அப் அண்ட் டவுன் போகிற மாதிரி இருக்கும். கம்மிங் டு ஸ்ட்ரைக்கர்னோன்னு எல்லாம் நினைப்பீங்க, ஓகே இட்ஸ் அன் ஈஸி பொசிஷன், பால் வந்தால் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஒன்று சொல்கிறேன், ஒரு ஸ்ட்ரைக்கராக இருக்கீங்கன்னா எல்லாராலையும் ஸ்ட்ரைக்கராக இருக்க முடியாது. பிகாஸ் யூ ஹாவ் டு ஹாவ் அ கோல் ஸ்கோரிங் அபிலிட்டி.
உங்களுக்கு கோல் ஸ்கோரிங் அபிலிட்டி இருக்கணும், அந்த நாலேஜ் இருந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் அடித்தா அது பவர் என்ன சொல்கிறது கோல் போகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா எல்லாராலையும் இப்போ நீங்கள் வந்து மிட்ஃபீல்டர் எடுத்துக்கோங்க, டிஃபெண்டர், எல்லாராலையும் கோல் ஸ்கோராக இருக்க முடியாது. ஓகே, லைக் கார்னர்ஸில் அடிப்பாங்க, ஃபியூ அடிப்பாங்க. பட் ஆனால் ஒரு அட்டாக்கர் ஹீ வில் பி அ பிளேயர் லைக் ஈஸியாக உங்களுக்கு டிவியில் பார்க்கும்போது என்னடா செம்ம ஈஸியாக கோல் அடிக்கிறான்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் தே ஆர் குட் அட் இட். அவங்க அந்த ரோலில் பர்ஃபெக்டாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஒரு அட்டாக்கர் என்ன பண்ணுவார், பேசிக்கலி கோல்ஸ் அடிப்பார். ஓகே, அது இல்லாமல் என்னெல்லாம் பண்ணுவார். இப்போ இருக்க மாடர்ன் டேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டாக்கர் வந்து ஹோல்ட் பண்ணி அவங்க இருக்க 2 சைட் விங்கர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி, பிகாஸ் அவங்க ஹோல்ட் பண்ணும்போது அந்த டிஃபெண்டர்ஸ் கண்டிப்பாக அவங்களோட மார்க் பண்ணி வந்துடுவாங்க. ஸோ ஹோல்ட் பண்ணி மித்த இருக்க பிளேயர்ஸை நீங்கள் கேமுக்குள்ளே கொண்டு வரலாம். அட் த சேம் டைம் உங்களோட பேசிக் கோல் ஸ்கோர் பண்ணும், ரொம்ப காம்ப்ளிகேஷன் கிடையாது. பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் என்ன நினைப்பீங்க, ஒரு டேப்பின்ஸ் கோல்னால் ஒரு டேப்பின் தானடா இது, பெனால்ட்டி கோல்ஸ் தானே. ஆக்சுவலி நோ கோல்ஸ் ஆர் ஈஸி. லைக் இன் ஃபுட்பாலில் எந்த கோலுமே ஈஸியான கோல்ஸ்னு நீங்கள் ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. இப்போ டேப்பின் அடிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே, அந்த டேப்பின் அடிக்கிறதுக்கு அந்த பொசிஷனில் அந்த பர்டிகுலர் அட்டாக்கர் இல்லைன்னா அந்த அந்த கோலே வராது. டிவியில் பார்க்கும்போது என்னடா தட்டி விட்றான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலாண்ட் அந்த மாதிரி சொல்வீங்க, ஏன்னா ரோபோட் இது பண்ணுவான், வந்தால் அடிப்பான். ஃபஸ்ட்டு அந்த ஆள் வந்து அந்த பொசிஷனில் இருக்கணும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அங்கே இப்போ அந்த அட்டாக்கிங் மைண்ட் செட்டில் இல்லாதவன் அந்த பொசிஷன்லேயே இருக்க மாட்டான். அந்த பொசிஷனில் இருந்தால் தான் வந்து அந்த பாஸ் வரும், அந்த பாஸ் வந்தால் தான் உங்களால் டேப்பினே அடிக்க முடியும். இது ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள். இப்போ ரீசெண்டாக அந்த நேஷன்ஸ் லீக்கில் பார்த்துருப்பீங்க, ஒரு போர்ச்சுகல் அகைன்ஸ்ட் ஒரு கார்னர் போயிட்டுருக்கும். அட் த சேம் டைம் அந்த கார்னர்லேருந்து அந்த கவுண்டர் போகும்போது கிறிஸ்டியானோ ரொனால்டோ அந்த அங்கே இருக்க டி பாக்ஸ்லேருந்து ஆப்போசிஷன் டி பாக்ஸ்க்கு ஒரு ஸ்ப்ரிண்ட் அடித்து வந்து அந்த ஒரு டேப்பின் அடிக்கிறதுக்கே அவ்வளோ எஃபர்ட் போட்டு வரணும். ஆனால் நல்லா என்ன சொல்லிடுவாங்க, ஜஸ்ட் அ டேப்பின். பட் அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒர்க்கு போட்டு அந்த பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், உங்களால் கோல் ஸ்கோர் பண்ண முடியும். அட் த சேம் டைம் கம்மிங் டு பெனால்ட்டி, என்னடா பெனால்ட்டியில் இவ்வளோ கோல் அடிச்சிட்டான், அவன் அடித்த பாதி கோல் பெனால்ட்டி. ப்ரோ பெனால்ட்டி அடிக்கிறதுலாம் ஈஸியே இல்லை ப்ரோ. பெனால்ட்டி ஏன்னா இப்போ இருக்க மாடர்ன் டேயில் கீப்பர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஈஸியாக நிறைய சேவ்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெனால்ட்டி அடிக்கிறதும் கஷ்டம்தான், அதுவும் ஒரு கோல் தான். ஸோ பெனால்ட்டினாலே ஒருத்தன் ஹேட்ரிக் அடிக்கிறான், பெனால்ட்டினாலே அடிச்சிட்டான் ப்ரோ, அதுவுமே ஹேட்ரிக் அடிக்கிறான். இப்போ எல்லாராலையுமே போட்டு அடிக்க சொன்னால் அடிக்க முடியுமா? மோஸ்ட்லி பெனால்ட்டிஸ் 50-50 அடிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனாலும் அந்த ப்ரெஷர், அவங்க அந்த மேட்ச்சில் இருக்க மொமெண்ட் வந்து லாஸ்ட் மொமெண்ட்டாக இருக்கும், 90+5 அடிஷ்னல் டைமில் அந்த கோல் அடித்தா தான் அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஒருத்தர் ஸ்டெப் அப் பண்ணி பெனால்ட்டி எடுக்கிறதே ஹேட்ஸ் ஆஃப். ப்ரெஷர் லெவல் ஹையாக இருக்கும். ஸோ அப்போ அவன் தாண்டி அதை அடிக்கிறது வந்து யூ கைஸ் ஹாவ் டு ரெஸ்பெக்ட் இட். ஸோ நோ கோல்ஸ் ஆர் ஈஸி கோல்ஸ் இன் ஃபுட்பால் ஆஸ் ஐ செட். ஓகே, இப்போ எல்லா பொசிஷன் நான் சொல்லிட்டேன். இதில் எந்த பொசிஷன் டஃப்பு? இப்போ நான் வந்து எல்லா பொசிஷனுமே டஃப்னு சொல்லி வீடியோ முடிச்சா செம டிப்ளமேட்டிக்காக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எது டஃப்பான பொசிஷன் என்னோட ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறேன், இட்ஸ் டெஃபினெட்லி அ மிட்ஃபீல்ட் பொசிஷன் விச் இஸ் அ ஹோல்டிங் மிட்ஃபீல்டர். பிகாஸ் அந்த பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. பிகாஸ் நான் வந்து ஃபுட்பால் ஆடி இருக்கனால நான் சொல்கிறேன். நான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக அட்டாக்கர் ஆடியிருக்கேன், விங்கராக ஆடியிருக்கேன், சென்டர் பேக்காக கூட ஆடியிருக்கேன். பட் எப்போல்லாம் நான் ஒரு எங்கள் டீமில் மிட்ஃபீல்டர் இல்லையோ அந்த பொசிஷன் நான் ஆட ட்ரை பண்ணி நான் என்னால் பெஸ்ட்டு கொடுத்தாலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. பிகாஸ் அந்த பொசிஷனோட டிஃபிகல்ட்டி எனக்கு அப்போ தான் ஃபீல் ஆச்சு. பிகாஸ் இந்த மிட்ஃபீல்ட் பொசிஷனில் இருக்கும்போது நீங்கள் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் பால் ஹோல்டிங் அபிலிட்டிஸ் இருக்கணும், பாஸ் ரிலீஸ் பண்ணுற அபிலிட்டிஸ் இருக்கணும், ஸ்கேன் பண்ணணும் மொத்த பிச்சையும். அதான் சொன்னேனே, அந்த ஸ்டார்ட்லேயே சொல்லியிருப்பேன், உங்களை அட்டாக்கர்ஸும் தேடுவாங்க, டிஃபெண்டர்ஸும் தேடுவாங்க. ஸோ உங்களை தான் மோஸ்ட் வாண்டட் மேன் இன் த பிச் இஸ் அ மிட்ஃபீல்டர். ஆனால் நீங்கள் பிவோட்டாக இருந்தீங்கன்னா உங்களை தான் டெஃபினட்டாக தேடுவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஜாவி இனியஸ்டாலாம் பார்க்கும்போது, புஸ்கெட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக நல்லா இருக்கே அப்படின்னு ரீல்ஸ்லாம் பார்த்து சொல்லிடுவீங்க. அவங்களுக்கான ரியாக்ஷன் டைம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மைன்யூட். ஏன்னா அவங்க சென்ட்ரலாக இருக்கனால 2-3 பேர் ஈஸியாக உங்கள் ப்ரெஷர் கொடுப்பாங்க. உங்களுக்கு பால் காலில் வச்சு கூட டைம் இருக்காது. பட் நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஒரு பாஸ் போடணும். அந்த பாஸ் வந்து க்ரியேட்டிவாகவும் சம்டைம்ஸ் இருக்கணும். அது வந்து மிஸ் ஆச்சுன்னா உங்கள் டீமுக்கே அது அஃபெக்ட் ஆகி அவங்க ஈஸியாக கவுண்டர் பண்ணி அதில் ட்ரான்சிஷனில் கோல் அடிச்சிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கேனிங் பண்ணணும், விஷன் இருக்கணும், அட் த சேம் டைம் பாசிங் அபிலிட்டிஸ் நல்லா இருக்கணும், பாலை நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அட்டாக் போகிறீங்க, அட்டாக்கர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஒரு கவுண்டர் வராங்கன்னா திருப்பி அந்த மிட்ஃபீல்டர் தான் எதிர்பார்ப்பேன். இப்போ டிஃபெண்டர் வந்து அந்த மிட்ஃபீல்டர் வரலனா, ஏன்டா அந்த பொசிஷனுக்கு நீ வரல, அந்த பொசிஷனே காலியாக இருக்குது, ஒன்றால் தாண்டா கோல் போச்சுன்னு ஈஸியாக அந்த ப்ளேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு மிட்ஃபீல்டராக விளாட்றது இட்ஸ் அ வெரி வெரி ஹியூஜ் டாஸ்க். நான் விளாண்டனாலையும் சொல்லியிருக்கேன், நான் பார்த்தனாலையும் சொல்லியிருக்கேன். இட்ஸ் அ டிஃபிகல்ட் பொசிஷன் ஃப்ரம் மை பர்ஸ்பெக்டிவ். டெஃபினட்டாக
ஹியூஜ் ரெஸ்பெக்ட். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ பெலோண்டியார்லாம் லூகா மாரிச் ராட்ரி மாதிரி பிளேயர்ஸ்லாம் வாங்கும் போது தயவு செஞ்சு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அவங்களையும் நீங்கள் வந்து ஒரு கோல் ஸ்கோரரோட கம்பேர் பண்ணாதீங்க. எதுக்கு நான் இது வந்து கான்ட்ரவர்சியாக இருக்கும், பட் ஆனால் ஒரு டிஃபெண்டருக்கு ஒரு மிட்ஃபீல்டருக்கு ஒரு பெரிய பெரிய ப்ரைஸஸ் கிடைக்குதுன்னா வி ஹாவ் டு அப்ரிஷியேட் இட். பிகாஸ் அவங்களுக்கால இப்போ வந்து நான் 50 கோல்ஸ் வச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டை காட்ட முடியாது. பட் அவங்களோட நீட் இருக்கனால, அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கனால தான் அந்த டீம் ஜெயிக்குது, ட்ராஃபிஸ் அடிக்குது, அந்த அட்டாக்கர்ஸ்க்கான அந்த கோல்ஸ் கிடைக்குது. ஸோ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டு தம். ஸோ உங்களுக்கு என்ன பொசிஷன் வந்து டஃப்பாக டிஃபிகல்ட்டாக தோணுதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் வீடியோ என்னென்ன எல்லாம் பண்ணலான்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். குட் பை கைஸ்.